சிந்தித்து பாருங்கள். இந்த குடி பழக்கம் ஒரு குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று, ஒரு குடும்பத்தை நாசம் பண்ணுகிறதா, அப்ப அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குமா? அந்த குடும்பம் சாபத்தில் மயங்கி இருக்கிறது. அந்த குடும்பம் சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சாபத்தை நீக்க வேண்டும். இப்படிப்பட்ட குடி பழக்கத்தில் வெளிவரணும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் சொல்லுகிறாரு, பாஸ்டர், எனக்கு நான் இந்த குடியை விட முடியல, ஆனா எனக்கு குடியை விட ஆசை இருக்கிறது, ஆனா நானும் எவ்வளவு முயற்சி பண்ணுகிறேன், ஆனாலும் எனக்கு இந்த குடியை விட முடியல என்று ஏக்கத்தோடு ஒரு பாரத்தோடு அந்த மனிதன் கண்ணீரோடு என்னோட கேட்டது எனக்கு இன்னுமே கண்ணு முன்னாடி குடியை விடணும்னு ஆசை இருக்கிறது. குடியை விட்டு விலகி வரணும், நம்ம நல்லா இருக்கணும், மனைவி பிள்ளைகளோட நல்லா இருக்கணும், குடும்பத்துல அநேக சொந்த பந்தங்கள் முன்னாடி நல்லா இருக்கணும், நம்ம வெக்கப்பட்ட இடத்துல நல்லா இருக்கணும்னு இருதயம் இயங்குது. ஆனால் இந்த குடி என்கிற சாபம் அந்த மனிதனை விட வராதபடிக்கு, அந்த மனிதனை விட்டு விலகாதபடி இந்த குடி அந்த மனுஷனை சீரழிக்கிற வரைக்கும் ஒரு நாள் அந்த மனிதனை கேட்கிறேன், ஏன் பிரதர், அந்த பிரதர் சொல்லுகிறாரு, நான் குடிக்கிறது இல்லை. இப்போ ஏன் குடிக்கிறது இல்லை பிரதர் கேட்டா, டாக்டர் சொல்லிட்டாரு, நான் இன்னும் குடிச்சேன்னா இன்னும் 40 நாள் தான் நான் உயிரோடு இருப்பேன், இன்னும் 40 நாள் உயிரோடு இருப்பேன். அன்றைக்கு இயேசு சொன்னாரு, இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ ஆட்கள், எங்களை போல ஆட்கள், குடிக்காதீங்க பிரதர், குடிக்காதீங்க, குடிச்சுனா உங்க வாழ்க்கை சீரழிஞ்சிடும், குடிச்சா உங்க வாழ்க்கை தடுமாறி போயிடும், குடிச்சுனா உங்க வாழ்க்கை இந்த பூமியில இல்லாம போயிடும். எத்தனையோ நாட்கள் இப்படிப்பட்ட சத்தத்துல உங்களோட சொல்லியிருப்போம். அப்பெல்லாம் காதல், இவங்களுக்கு என்ன வேற வேலை இல்ல, இவங்கெல்லாம் பணம் வாங்கிட்டு பேசுறாங்க, இவங்களுக்கு எல்லாம் என்ன பழப்பா, இவங்களுக்கு இதான் கத்துறது. இப்ப தெரியாது பிரதர். ஒரு நாள் டாக்டர் சொல்லுவாரு, எப்பா நீ குடிச்சுனா செத்துருவ. அப்பதான் தெரியும், ஐயோ அன்னைக்கே நம்ம கிட்ட சொன்னாங்களே, அன்னைக்கு நம்ம அதை பேச்ச கேட்கல, இன்னைக்கு நம்ம உயிர் வாழ்ந்துருப்போமே. இல்ல பிரதர், இந்த குடியினால உன் நுரையீரல் காலி, உன் கிட்னி காலி, உன்னுடைய உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் காலி என்று ஒரு நாள் அந்த டாக்டர் சொல்லுவார். அப்போதான் என்ன பண்ணுவோம், அந்த குடி தப்பா தெரியும். ஆனா வேதத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு சொன்னாரு, நீ குடியை விட்டு விலகு, குடிச்சினா சாபத்துல இருப்ப, குடிச்சினா தரித்தில இருப்ப, குடிச்சினா உன் குடும்பம் சீரழிந்து போகும் என்று வேதத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் இயேசு எங்களுக்காக சொல்லப்பட்ட இப்படிப்பட்ட குடி போதனை இருந்து எத்தனையோ பேர் மனம் திரும்பி இன்னைக்கு வாழ்ந்து இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணுமா? இந்த குடிப்பழக்கத்தை விடுதலை வேணுமா? நீ எந்த மருந்து குச்சாலும், எனக்கு என்ன மாத்திரை போட்டாலும் சரியாகாது பிரதர். ஒரே ஒரு மருந்து, ஒரே ஒரு மருந்து, அந்த மருந்து பேர் இயேசு. அந்த மருந்து பேர் இயேசு. இந்த இயேசுவை நீ தினந்தோறும் புசிப்பாயானால், இந்த இயேசுவை நீ விசுவாசிப்பாயானால், எப்படிப்பட்ட போதை பழக்கமா இருந்தாலும், எப்படிப்பட்ட குடி பழக்கமா இருந்தாலும் அவர் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா.